Before you think about entering into the market, you need to take some decisions. அது என்ன டெசிஷன்ஸ்னு வந்து நான் வரிசையாக சொல்கிறேன். அதை கன்சிடர் பண்ணக்கப்புறம் நீங்கள் போய் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு 7 டெசிஷன்ஸ் வந்து சொல்ல போகிறேன், நம்ம எடுக்கணும். ஸோ அது என்னென்ன டெசிஷன் நான் வரிசையாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெசிஷன் என்னென்னா, ஹவு மச் யூ ட்ரஸ்ட் இந்தியன் எக்கானமி. ஏன்னா நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறதோ ஸ்டாக்ஸோ பாண்ட்ஸோ எல்லாமே வந்து இந்தியன் எக்கானமியை பேஸ் பண்ணியோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம இந்தியன் எக்கானமி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது, இல்லை எவ்வளோ க்ரோத் இருக்குது, இந்த நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணுற நிறைய இன்டர்நேஷ்னல் பாடிஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். இந்த இயர் வந்து இவ்வளோ ஒரு 5% இல்லை 7% ஆகும், இல்லை 3% 2% இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன் வரும், எவ்வளோ ஃபாஸ்ட்டு நம்ம எக்கானமி க்ரோ ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்பெனிஸ் க்ரோ ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏர்னிங்ஸ் க்ரோ ஆகும். ஸோ ஹவு மச் யூ ட்ரஸ்ட் இந்தியன் எக்கானமி. ஸோ நம்ம எக்கானமியை நீங்கள் எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ நம்ம நிறையா ரீசன்ட் நியூஸில் பார்த்துட்ருக்கோம், நிறையா கண்ட்ரிஸ் வந்து டெப்ட்டில் மாட்டியிருக்கு, நிறையா எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனோ இல்லை வந்து ரொம்ப லோவாக தான் மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நமக்கு வந்து எக்கானமி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இந்தியன் எக்கானமி வந்து எவ்வளோ நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு வேணும். நான் வந்து ஒரு ப்ரோ லெவலில் வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தெரியும்லாம் சொல்லுவேன், ஒரு பேசிக் ஐடியா. ஸோ நிறைய கூகுளில் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த அளவு நம்ம எக்கனாமி க்ரோ ஆகுது, ஓகே அப்படிங்கிறது அந்தளவு போதும். இது ரொம்ப வந்து ஒரு ப்ரோ லெவல்லாம் வேணும், ஜஸ்ட் பேசிக், அவ்வளோதான். ஸோ ரெண்டாவது டெசிஷன் என்னென்னா, நீங்கள் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து கரன்சி, இல்லை வந்து கமோடிட்டி மார்க்கெட் இருக்குது, மணி மார்க்கெட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்றில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக்ஸில் பண்ண போகிறீங்க, ஸ்டாக்ஸில் மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க. ஓகே இப்படிலாம் இதை மூவ் ஆகுது, இந்த நியூஸ் வந்துச்சுன்னா எப்படி ஆகுது, இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா இப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது, இந்த கம்பெனி ஏன் கீழே போகுது, கம்பெனி ஏன் மேலே போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோடனே நீ வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ வந்து என்னோடய சஜஷன்ஸ் ஏதாவது ஒன்றில் வச்சுட்டு அதை ஃபஸ்ட் நல்லா கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தேர்ட் டெசிஷன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் ஆக போகிறீங்களா, இல்லை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து டெய்லி வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடரா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக டிசைட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேறு, ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேறு, ஒரு டே ட்ரேட் பண்ணுறவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேறு, இல்லை ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேறு. ஸோ நீங்கள் எது அப்படிங்கிற டிசைட் பண்ணி அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் அமௌண்ட் வந்து லூஸ் நீங்களுமே எதுனே தெரியாமல் நான் போய் ஜஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகிட்டு பைக் கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரில அப்படின்னா அது வந்து ரொம்ப கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ட்ரேடர் அப்படிங்கிற நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் பாருங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் யார், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்விங்ட்னா என்ன பண்ணுவாங்க, டே ட்ரேட்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. இல்லைனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நானே வீடியோ போடுவேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து தேர்டு டெசிஷன். ஸோ ஃபோர்த் டெசிஷன் என்னென்னா, ஹவு மச் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இன் ரிட்டர்ன். ஸோ வந்து எவ்வளோ ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க மார்க்கெட்லேருந்து. இல்லை மந்த்லியாக எனக்கு இவ்வளோ வேணும், இல்லை குவார்ட்டர்லியாக எனக்கு இவ்வளோ வேணும், இல்லை டெய்லி எனக்கு இவ்வளோ வேணும், இல்லை எனக்கு கேஷ் ஃப்ளோக்கு வேணும், இல்லை எனக்கு இயர்லி வேணும், இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எனக்கு வந்து கேஷ் ஃப்ளோ வேணும், எனக்கு வந்து வெல்த் தான் முக்கியம், அதனால நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர். இந்த மாதிரியான எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டில் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ வந்து அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் ஆக்சுவலி. ஸோ எவ்வளோ வந்து ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இது வந்து ஃபோர்த் டெசிஷன். ஸோ ஃபிஃப்த் டெசிஷன் என்னென்னா, ஒரு வந்து செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கணும் ஆக்சுவலாக. அதாவது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், நீங்களே ரிசர்ச் பண்ணணும். நிறைய ரெக்கமெண்டேஷன், நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. டெய்லி இந்த ஸ்டாக்ஸ் வாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, மந்த்லி வந்து இந்த ஸ்டாக் வாங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் ஒரு நல்ல இன்வெஸ்டரோ ஒரு நல்ல இன்வெஸ்டரோட அழகு வந்து என்னென்னா, யூ நீட் டு ஹாவ் சம் ரிசர்ச். ஸோ யூ நீட் டு டேக் சம் ரிசர்ச். நீங்களே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ரொம்ப அளவு பண்ணனாலும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீங்களே ஸ்டாக் செலக்ட் பண்ணி அதில் நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்போயுமே. ஓகேவா? டெசிஷன் வந்து என்னென்னா, ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா அதை கற்றுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து சில புக்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில சப்ஜெக்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
எஸ்பெஷலி வந்து சைக்காலஜி வந்து யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அண்ட் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ராக்கி பாய் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ், அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹிஸ்ட்ரி ரொம்ப அடிக்கடி ரிப்பீட் ஆகும். ஸோ வந்து இதுதான் கேரியர், இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து அதோட ஹிஸ்ட்ரியை வந்து கண்டிப்பாக படிக்கணும். வேர்ல்டு ஐ மீன் ஒரு யூஎஸ் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரியை படித்தா நல்லது, நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி படித்தா நல்லது. என்னென்ன மாதிரி நடக்குது, என்னென்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்குது, வேர்ல்டு வார் நடந்தால் என்ன நடக்குது, இல்லை வந்து ஏதாவது 2 கண்ட்ரிஸ் வந்து சண்டை போட்டால் என்ன நடக்குது, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது, டாலர் ப்ரைஸ் கூட என்ன ஆகுது, ஆயில் ப்ரைஸ் கூட என்ன ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் புக்ஸ் ரீட் பண்ணுற அந்த ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ 7th டெசிஷன் என்னென்னா, ஸோ மார்க்கெட்டில் நம்ம தலையெழுத்து, நம்ம ஃபேட்டை வந்து டிசைட் பண்ணுறது மார்க்கெட்டோ இல்லை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண கம்பெனியோ கிடையாது, நாம் மட்டும்தான். பிகாஸ் நமக்கு தான் தெரியணும் எப்போ எதை வாங்கணும், எப்போ எதை செல் பண்ணணும், இல்லை இந்த கம்பெனி ஏன் இப்போ வாங்குகிறோம், இந்த கம்பெனி ஏன் இப்போ வாங்கக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு தான் தெரியணும். நம்ம தான் வாங்குகிறோம். ஸோ நமக்கு வந்து நம்மளோட தலையெழுத்து நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்க, நல்ல ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இல்லை சேஃபான சில ஸ்டாக்ஸும் இருக்கும், ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணி பேசாமல் இருந்துக்கோங்க. ஸோ வந்து ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்க, தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங். ஸோ இது வந்து ஒரு ஃபேவரட்டான கொஸ்டின். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரெல்லாம் உள்ள வரவங்களோ எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளா அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப வருஷமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ரெண்டு இருக்குது. அதாவது வந்து பெரிய பெரிய ப்ளூ சிப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க, அதாவது மார்க்கெட் வேல்யூ நிறையா இருக்கிற ஒரு கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும். சின்ன சின்ன கம்பெனிஸ் நிறையா இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு வந்து ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் எப்படி மாறிச்சுன்னா, சின்ன சின்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னும், இந்த ஆப்ஷன்ஸோ ஃபியூச்சர்ஸோ அதில் பண்ணுறது வந்து ஒரு கேம்பிளோ ஒரு ஸ்பெக்குலேஷனோ அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன ட்ரெண்ட் வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ வந்து அஃப்கோர்ஸ் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கேம்பிள் தான். பட் இட்ஸ் சேஃப், இட்ஸ் ஒர்த் டேக்கிங் as long as you know how to play. ஸோ உங்களுக்கு how to play அப்படின்னா அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் இட்ஸ் சேஃப், மார்க்கெட் இஸ் சேஃப். ஸோ அதுதான் சொல்கிறேன், எதுவுமே தெரியாமல் உள்ளே போகிறத விட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுனா வந்து நிறைய நீங்கள் வந்து ஒரு ஸ்காலர் லெவலையோ அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் பேசிக்கான விஷயம் நிறையா இருக்குது. நிறைய காமன் சென்ஸை யூஸ் பண்ணிங்கனாலே மார்க்கெட்டில் நிறையா நம்ம ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேனிக் ஆக தேவையில்லாமல் நம்ம ஸ்டாக்கை செல் பண்ண தேவையில்லை. திடீர்னு கீழே போகுதுன்னா ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி உடனே செல் பண்ணணும். அப்படி இல்லை நிறைய பேர் செல் பண்ணுறாங்க, நானும் செல் பண்ணுறேன், நிறைய பேர் வாங்குறாங்க, நானும் வாங்குகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணாலே யூ கேன் டூ இட். ஐ மீன் யூ கேன் ஏர்ன் ஃப்ரம் த மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ கேம்பிள்னா இட்ஸ் அ கேம்பிள், பட் இட்ஸ் ஒர்த் பிளேயிங். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், வாட் அபவுட் த ரிஸ்க்? இதை மாதிரி சொல்லுங்கப்பா. ஸோ எனக்கு வந்து ரிஸ்கே எடுக்கக்கூடாது, ஆனால் வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அப்படி எதிர்பார்க்கவங்களுக்கு வந்து என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ரிஸ்கி. இட்ஸ் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அதாவது ஒரு விஷயம் வந்து ரிஸ்கே இல்லைன்னா அதோட ரிவார்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ எந்த அளவு ரிஸ்க் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற ரிவார்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இட்ஸ் ஒரு லாங்கோட ஒரு ஃபார்முலா கூட வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு பிளான் பண்ணி ஒரு கால்குலேட்டடான ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அந்த கால்குலேட்டடான ரிஸ்க்கால தான் நம்மளால் தப்பிக்க முடியும். பிகாஸ் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், நம்ம ரிட்டர்ன்ஸே வராது. அப்புறம் ஏன்டா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்திருக்கீங்க? ஜஸ்ட் போய் சேலரியிலே நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாமே. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா ரிஸ்க் தான். ஸோ பட் நம்ம கால்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுக்கும்போது we can be safe, we can play safe. ஸோ இட்ஸ் ஒர்த் ரிஸ்க் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஸோ நீங்கள் அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அதுதான் என்னோட ஒரு பெஸ்ட் ரிப்ளையாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்துட்டு பிறகு லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வந்து அப்படி தான் இருக்கும், லாஸ் தான் ஆகும். பட் அது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆக்சுவலி. லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து இட்ஸ் அ பார்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ வந்து எனக்கு லாஸ் ஆகக்கூடாது, ப்ராஃபிட் மட்டும் வேணும் அப்படின்னா இட்ஸ் நாட் அ ரைட் பிளேஸ் ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ வந்து நான் ஸ்டாக்கில் தான் எனக்கு ரிஸ்க்கு, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அப்போ வந்து அது எனக்கு ரிஸ்க் இல்லை, ஐ மீன் அது வந்து எனக்கு ரிஸ்க் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டும் ரிஸ்க்கு தான். யூ ஹேவ் டு நோட் தட் மியூச்சுவல் ஃபண்டும் ரிஸ்க்கு தான், ஸ்டாக்ஸும் ரிஸ்க்கு தான். ஸோ
எல்லாமே ரிஸ்க்கு தான். பட் நீங்கள் வந்து அது எடுக்க ரெடியாக இருந்தால் மட்டுமே ப்ளீஸ் உள்ளே வாங்க, இல்லைன்னா வேணாம். இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து தான் இது பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா வேணாம். பெட்டர் வி கேன் சூஸ் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலான ஒரு விஷயம், ஸோ பிஃபோர் நீங்கள் உள்ள மார்க்கெட் வர போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணக்கப்புறம் ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசிஷன். ஸோ இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் வர. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, டூ யூ ஓன் ஹவுஸ்? ஸோ உங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் தான், ஃபஸ்ட்டு வந்து அதுதான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மேபி அது லைபிலிட்டி தான், பட் ஹவுஸ் வேணும். ஸோ வந்து சொந்தமாக ஒரு வீடு இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சொந்தமாக வீடு வாங்கிக்கோங்க. பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், டூ யூ ஓன் ஹவுஸ். ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னா, ஸோ டூ யூ நீட் அ மணி யூ இன்வெஸ்ட்? ஐ மீன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து உங்களுக்கு திரும்பி வேணுமா? என்ன எப்படி கேட்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது சில பேர் வந்து அவங்களோட சில்ட்ரனுக்காக வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இல்லை வந்து ஒரு 6 months 8 monthsக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். சும்மா தானே என்கிட்ட கையில் இருக்குது, ஒரு ஹார்ட் கேஷாக நான் வச்சுக்காமல் அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இல்லை வந்து ஒரு ஃபேமிலி ஐ மீன் ஒரு ஹெல்த்துக்காக சேர்த்து வச்சுருக்கலாம், சேவிங்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நீ போட்ட பணம் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை நீங்கள் தான் கேட்டுக்கணும். ஏன்னா எதுவுமே இப்போது இன்றைக்கி வந்து ஒரு ஃபியூ லேக்ஸில் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கலாம், நாளைக்கு வந்து ஃபியூ லேக்ஸில் நெகட்டிவில் இருக்கலாம். அது ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும்போது கூட நம்ம நல்லா சந்தோஷப்படுவோம். பட் ஒரு 1 lakh இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம்னா 50,000 நெகட்டிவில் போனால் கூட அவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் எல்லா ட்ரேடர்ஸுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் எந்த அளவு உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஒரு டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் தான் வந்து அதை புரிஞ்சுக்கணும். அவ்வளோ அர்ஜென்ட்டான மணியை கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தான் என்னோடய அட்வைஸாக இருக்கும். ஸோ 3வது விஷயம் என்னென்னா, ஸோ அதுக்கு ஐ மீன் ஒரு இன்வெஸ்டர், ஒரு ட்ரேடர் ஆகணும்னா ஒரு சர்டன் குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும், வேணும். இல்லைனா அதை கற்றுக்கலாம், அவ்வளோதான். எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லைனா இதெல்லாம் தேவைப்படும். அப்போ தான் கொஞ்சமாவது நம்ம வந்து நம்ம ஃபேமிலி லைஃப்பில், நம்ம பர்சனல் லைஃப்பில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ அது என்னென்னலாங்கிறத இதை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து பேஷன்ஸ். ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி அது ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ரொம்ப பொறுமை முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராகவோ இல்லை ஷார்ட் டேர்ம் எதுனா டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வேறு. அவங்க வந்து சின்ன ஒரு டெய்லி ஒரு நெகட்டிவ்க்கெலாம் அவங்க வந்து பேனிக் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து இயர் வைஸாக ஒரு லாங்காக வந்து அவங்களோட விஷன் வந்து இருக்கும். ஸோ அவங்க வேறு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்விங் ட்ரேட்னா அவர் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். ஒரு டே ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். செகண்ட் குவாலிட்டிஸ் என்னென்னா பெயின், டாலரன்ஸ் ஃபார் பெயின். நான் சொன்னேன்ல, அதாவது ஒரு 100% வந்து நம்ம ப்ராஃபிட் வர்றது, அது வரும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு 20-30% நெகட்டிவ் போனால் அவ்வளோ ஒரு பெயின் இருக்கும். ஸோ அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வந்து ஒரு வந்து ஒரு ஹார்ட் வேணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஹார்ட் வேணும். ஸோ வந்து டாலரன்ஸ் ஃபார் பெயின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. 3வது வந்து செல்ஃப் ரிலையன்ஸ். அதாவது நிறைய ப்ரோக்கரேஜஸ் வந்து நிறையா டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்கணுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் வந்து அதை வச்சு நான் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில் தானே ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்டாக்லாம் இப்படிலாம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து உங்களோட சில்ட்ரனுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ வந்து டிப்ஸ், ப்ரோக்கரேஜஸ், அவங்களோட இல்லை நியூஸில் வர நிறையா ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் பார்த்து நான் வாங்கினேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் நீங்களே ரிசர்ச் பண்ணி வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 4th குவாலிட்டிஸ் என்னென்னா ஓப்பன் மைண்ட்னஸ் அண்ட் வில்லிங்னஸ் டு அக்செப்ட் த மிஸ்டேக். அதாவது சில பேர் வந்து இந்த ஸ்டாக் வாங்கிட்டேன், பட் அது நெகட்டிவ் போனதுக்கு வந்து என்ன மிஸ்டேக், என்ன ரீசன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லை கம்பெனி சரியில்லை, இல்லை மார்க்கெட் சரியில்லை, இல்லை டைமிங் கம்பெனி வந்து இது சரியில்லை, அந்த நியூஸ் வந்துச்சு, பொலிட்டிக்கல் பார்ட்டி சரியில்லை, அதனால தான் நம்ம கவர்மெண்ட் சரியில்லை, அதனால தான் ஸ்டாக் கீழே போகுது, நான்லாம் கரெக்டாக தான் வாங்கியிருக்கேன், நான்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா
ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அடுத்த வாட்டி அந்த தப்பு திரும்பி பண்ண மாட்டோம். அதுலேருந்து நான் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க முடியும். ஃபஸ்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டா தான் நிறைய விஷயத்தை நம்மளால் கற்றுக்கவே முடியும். ஸோ வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஜஸ்ட் அக்செப்ட் இட். என்ன பண்ணேன், என்ன மிஸ்டேக் பண்ணேன், ஏன் பண்ணேன், எதனால் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த வாட்டி நீங்கள் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. ஸோ வந்து willingness டு அக்செப்ட் த மிஸ்டேக். ஓகே. ஸோ அடுத்து வந்து காமன் சென்ஸ். என்னென்னா காமன் சென்ஸ் அப்படின்னா, அதாவது இது ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா காமன் சென்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கில், ஒரு குவாலிட்டி. ஸோ அது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ எபிலிட்டி டு இக்னோர் த ஜென்ரல் பேனிக். அதாவது மார்க்கெட்டில் நோட் பண்ணிங்கன்னா திடீர்னு இப்போ ஒரு 1 மினிட்க்கு முன்னாடி வந்து ஏறிட்டே இருந்தது நிஃப்டி வந்து திடீர்னு கீழே வந்துட்டே போகும். உடனே எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. திடீர்னு மேலே போகும், உடனே எல்லாருமே பை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது நம்ம ஏன் வாங்குகிறோம், ஏன் விற்கிறோம், ஏன் இந்த டைமில் வாங்க போகிறோம், ஏன் இந்த டைமில் விற்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யாரோ சொல்கிறாங்க, இல்லை வந்து நிறைய மெசேஜஸ் வரும், நிறைய டிப்ஸ் வரும். ஸோ அவங்க விற்க போகிறாங்கன்னு சொன்னோடனே உடனே எல்லோரும் விற்றுறதும், அவங்க வாங்க போகிறேன்னு சொன்னோடனே உடனே எல்லோரும் வாங்குறதும் வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அந்த குவாலிட்டிஸ் வேணும். ஏன் விற்கிறோன்னு உங்களுக்கு தெரியணும், ஏன் வாங்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ வந்து இந்த குவாலிட்டி. ஃபைனல் ஒரு கொஸ்டின். இஸ் திஸ் எ குட் மார்க்கெட் ஆர் பேட் மார்க்கெட்? ப்ளீஸ் தயவு செய்து அதை மட்டும் கேட்காதீங்க. அதாவது யூ டோன்ட் நீட் டு ஒரி வந்து திஸ் இஸ் அ பேட் மார்க்கெட் ஆர் வந்து இது குட் மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம். நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணவும் தேவையில்லை, ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது. இது நல்ல மார்க்கெட்டா, இது கெட்ட மார்க்கெட், இது என்னது, இது புல் மார்க்கெட்டா, இது பியர் மார்க்கெட்டா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு நல்ல இன்வெஸ்டர், ஒரு நல்ல ட்ரேடரால் எந்த மார்க்கெட் இருந்தாலும் அவங்களால சம்பாதிக்க முடியும். ஐ மீன் ஸ்டாக்ஸில் நெகட்டிவ் போச்சுன்னா பரவாயில்ல, ஆப்ஷன்ஸோ ஃபியூச்சர்ஸ்லேயும் அவங்களால பாசிட்டிவ் அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இட்ஸ் ரைட் டைம் ஆர் இட்ஸ் ராங் டைம் அப்படிலாம் கிடையாது. எப்போயுமே வந்து இட்ஸ் ரைட் டைம், எப்போயுமே வந்து இட்ஸ் ராங் டைம் இந்த மார்க்கெட். ஸோ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை வந்து அதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கான பேசிக் நாலேஜும் குவாலிட்டிஸ்லாம் நான் சொன்னேன் இல்லை, இந்த குவாலிட்டிஸோ இந்த நாலேஜஸ் இந்த புக்ஸ் இதெல்லாம் ரீட் பண்ணி கொஞ்சம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஐ மீன் நீங்கள் வந்து இன்றைக்கி டிசைட் பண்ணி இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இல்லை உங்கள் கையில் கேஷ் இருக்கனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. தினமும் மார்க்கெட் போய் பாருங்கள், ஓப்பனிங் அப்போ எப்படி மார்க்கெட் இருக்குது, எண்டிங் அப்போ எப்படி மார்க்கெட் இருக்குது. ஸோ 9 to 9:15 என்ன நடக்குது, 9:15 to அந்த 9:30 எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் நோட் பண்ணுங்கள். மத்தியானம் ஒரு 2 to 3 என்ன ஆகுது, 3:30 முடியும் போது எப்படி இருக்குது, இந்த மாதிரியான டெய்லி அப்சர்வ் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். என்னெல்லாம் நியூஸ் வருது, என்னெல்லாம் எதனால் இந்த ஸ்டாக் மேலே போகுது, எதனால் கீழே வருது, நியூஸில் இந்த நியூஸில் ஏதாவது ஒரு ஸ்டாக், ஒரு கம்பெனி, ஒரு ரிலையன்ஸ் வந்து பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுது, இல்லை இந்த ஒரு சேர்மன் ரிசைன் பண்ண எப்படி ரியாக்ட் பண்ணுது, இவங்க ப்ரொடக்ஷன் நிறையா பண்ண எப்படி ரியாக்ட் பண்ணுது, புது பிளான்ட் ஏதாவது வச்சுருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுது, 5G வந்தால் என்ன ஆகுது, 6G வந்தால் என்ன ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கோங்க. ஓகே இப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா வந்தப்போ நான் வந்து உங்களை வந்து ஃபுல் ஐடியா வேணும் அதுக்கப்புறம் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். ஒரு பேசிக் ஐடியா வந்ததுக்கப்புறம் ஒரு கால்குலேட்டடான ஒரு ரிஸ்க், ஒரு அமௌண்ட் வந்து ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும், ஓகே இப்படி தான் இருக்குது, ஓகே நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து சூட் ஆகும், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீ டிசைட் பண்ணலாம். ஓகே. ஸோ வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் அண்ட் see you tomorrow.